வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள பலரும் அறியாத செல்லாத ஒரு அழகிய மலைப்பிரதேசம் பற்றி முழு தகவல்கள் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். குடும்பத்தோடையும் நண்பர்களோடையும் விடுமுறை நாட்களில் செல்லக்கூடிய இந்த இடம்தான் மேகமலை. இந்த இடத்தோட சிறப்புகள், எப்படி போகலாம், அங்கு தங்கும் வசதிகள் என்ன, ஆகும் செலவு, பின்பற்ற வேண்டிய அடிப்படை விதிகள், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். புதுசாக இந்த சேனலுக்கு வந்திருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேகமலை தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்தில் சின்னமனூர் மற்றும் கம்பம் அருகில் உள்ள ஒரு மலை பிரதேசம். தேனி நகர்லேருந்து சுமார் 55 கிலோமீட்டர் தொலைவிலும் மதுரையிலிருந்து சுமார் 125 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கு. கொடைக்கானல், ஊட்டி மாதிரி மேகமலை வணிக மையமாக்கப்படாமல் இயற்கை சூழலை ஒட்டி அமைந்துள்ளது. பசுமை, மிதமான குளிரான வானிலை, மேகங்கள் படரும் மலைகள் மற்றும் ஏரிகள் கொண்ட இடமாக இது அமைந்துள்ளது. மூடி திறந்த மேகங்களுக்குள் ஒரு மலைப்பாதை, அதாவது எ மவுண்டன் ட்ரெயில் ஹிடன் வித்தின் மிஸ்டி கிளவுட்ஸ் என்றே இது அழைக்கப்படுகிறது. தேனியிலிருந்து சுமார் 2லேருந்து 2.5 மணி நேரம் ஆகும். மதுரையிலிருந்து போகிறதுக்கு சுமார் 3.5லேருந்து 4 மணி நேரம் ஆகும். போகும் பாதை இயற்கை காட்சிகளோடு ரொம்ப நல்லாவே இருக்கும். சின்னமனூர் தாண்டியதும் காட்டுப்பகுதிக்குள் மலைப்பாதை ஆரம்பிக்கிறது. இந்த மலைப்பாதையில் 18 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்கு. மேகமலைக்கு எப்படி போகலாம் தெரிஞ்சுக்கலாமா? தேனியிலிருந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து பஸ் இருக்கு. ஆனால் லிமிட்டட் டைமில் தான் உள்ளது. ஒரு நாளில் 5 அல்லது 6 பஸ்கள் குறிப்பிட்ட நேரங்களில் மட்டும்தான் போகும். டிக்கெட் விலை 60லேருந்து 90 ரூபாய்க்குள்ள இருக்கும். சின்னமனூர் பகுதியிலிருந்து ஜீப் மற்றும் ஹில் பஸ்ஸஸ் அடிக்கடி இருக்கு. தனியாக லக்கேஜ் இல்லாமல் போகிறவங்களுக்கு இது சௌகரியம். குடும்பம் மற்றும் நண்பர்களோடு போகிறவங்க வாடகை கார்கள் எடுத்து போகிறது நல்லது. ஏன்னா வழியில் வரும் தேயிலை தோட்டங்கள், அருவிகள், மேகக்கூட்டங்களின் காட்சி எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் அங்கங்கே நிறுத்தி ரசித்து புகைப்படம் எடுத்துக்கலாம். கார் வாடகை கட்டடங்கள் கார் டைப்பை பொறுத்து சுமார் 3500லேருந்து 6000 வரைக்கும் ஆகும். சொந்த வாகனத்தில் போகிறவங்க சின்னமனூர்லேருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் செக் போஸ்ட் இருக்கு. இங்கே தகவல்களை ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் மேலேயே போக முடியும். இந்த மலைக்கு மேலே செல்ல நேரம் காலை 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. இது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரே நாளில் திரும்ப போகிறவங்க மாலை 6 மணிக்குள்ளே கீழே வந்துடணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மலை மேலே பிளாஸ்டிக் பாட்டில், கவர்கள் கொண்டு செல்ல முடியாது. செக் போஸ்ட்லேயே ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. அதனால் குடிநீரை கண்ணாடி பாட்டில்களில் கொண்டு போகணும். மேகமலை போகிறதுக்கு அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும் நல்ல நேரம். குளிர்ந்த மேகமூட்டங்களுடன் இயற்கையை ரசிக்க நல்ல பருவம். ஏப்ரல் முதல் ஜூன் வரை மிதமான பருவநிலை இருக்கும். இது ட்ரெக்கர்ஸுக்கும் வனவிலங்கு ஆர்வலர்களுக்கும் ஏற்ற மாதங்கள். ஜூலை முதல் செப்டம்பர் வரையிலான மழை மாதங்களில் செல்வதை தவிர்க்கணும். மழையினால் மண் அரிப்பும் பயண தடைகளும் ஏற்படும். இப்போ மேகமலையில் தங்கும் வசதிகள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். மேகமலை சுற்றுச்சூழல் ரீதியாக மிகவும் உணர்திறன் கொண்ட, அதாவது எக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் பகுதியாக இருப்பதால் அங்கு பெரிய அளவிலான வணிக ஹோட்டல்கள் கிடையாது. தமிழ்நாடு வனத்துறை எஸ்டேட்டோட உள்பகுதிகளில் அடிப்படை வசதிகளுடன் கூடிய தங்கும் வசதிகளை பராமரித்து வருகிறது. அங்கு தங்க விரும்பினால் உங்கள் பயணத்திற்கு முன்பாக தேனி அல்லது மதுரையில் உள்ள தமிழ்நாடு வனத்துறையிடமிருந்து முன் அனுமதி பெறுவது அவசியம். அல்லது தேயிலை தோட்டங்களின் நடுவே உள்ள பாரம்பரிய எஸ்டேட் பங்களாக்கள், காட்டேஜ்கள், ஹோம் ஸ்டே போன்றவைகளில் தங்கலாம். இவை அனைத்தும் அடிப்படை வசதிகளோடு இருக்கும். அந்தந்த வெப்சைட் மூலம் புக் பண்ணிக்கலாம். பெரிய குடும்பமாக அல்லது நண்பர்களோடு சுற்றி பார்க்க வருபவர்கள் மதுரை அல்லது சின்னமனூர் அல்லது தேனியில் ஹோட்டல், காட்டேஜ்களில் தங்கி டே ட்ரிப்பாக மேகமலை போயிட்டு வரலாம். மேகமலை உச்சி உயரம் சுமார் 4920 அடி. மேகமலை தற்போது ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகத்தின் ஒரு முக்கியமான பகுதியாக 2021 அறிவிக்கப்பட்டுள்ளது. இது அதன் பசுமை பாதுகாப்பிற்கும் வனவிலங்கு பாதுகாப்பிற்கும் முக்கியத்துவம் சேர்க்கிறது.
மலை சாலைகள் வழியாக மேலே செல்லும் போது மிதக்கும் மேகங்கள், குளிர்ந்த காற்று, தேயிலை மற்றும் ஏலக்காயின் நறுமணம் நம்மள வரவேற்கும். மேகமலையில பார்க்க வேண்டிய இடங்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல பசுமையான தேயிலை தோட்டங்கள், கண்களை கவரும் பசுமையான தேயிலை வயல்கள். ஹைவேலி எஸ்டேட், மேகமலை எஸ்டேட் போன்றவை இங்கு ரொம்ப புகழ்பெற்றவை. இரண்டாவதா மேகமலை வனவிலங்கு காப்பகம். மலையில் உள்ள காடுகளில் புலி, இந்திய யானை, மலையான் கரடி, சாம்பல் வரையான் போன்ற விலங்குகள் வாழ்கின்றன. வனவிலங்கு ஆர்வலர்களுக்கு ஏற்ற இடம். மூணாவது, மலைகளுக்கு நடுவே இறங்கும் மேகங்கள். இயற்கையை ரசிக்கிறவங்க கண்களுக்கு விருந்து. நாலாவது, மணலார் ஏரி, அழகான ஏரி. புகைப்பட ஆர்வலர்களுக்கு ஏற்ற இடம் இது. ஐந்தாவது, மகாராஜா மேட்டு வியூ பாயிண்ட். இது ஒரு ட்ரெக்கிங் பாயிண்ட். அனுபவசாலி வழிகாட்டிகளுடன் மட்டுமே சில பாதைகள் செல்ல அனுமதி உண்டு. ஆறாவது, பறவைகள் பார்வை. மேகமலை பறவைகள் வகைகளுக்கு புகழ்பெற்றது. சில அபூர்வ பறவைகள் இங்கு காணப்படும். பெரிய இந்திய கொக்குச்சிட்டு குருவி, நவரத்தின குருவி, சிறிய தலையணை மரங்கொத்தி, சிவந்த புடைக்கொண்ட புல்புல் போன்றவை அடங்கும். இது தவிர தோட்டங்கள் பார்வை, தேயிலை தயாரிப்பு முறைகள், பண்ணை வாழ்க்கை முறைகள்னு பல விஷயங்களையும் இங்கே பார்க்கலாம். டே ட்ரிப்பாக போகிறவங்க உணவுப் பொருட்கள், ஸ்நாக்ஸ், குடிநீர் போன்றவற்றை அடிவாரத்திலேருந்தே வாங்கி கொண்டு போனோம். மேலே எந்த முறையான உணவகங்களும் கிடையாது. சிறிய டீ கடைகள் இருக்கு. அதுவும் முன்னாடி சொன்னபடி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது. துணிப்பைகள் காகித பைகளில் அல்லது பிளாஸ்டிக் இல்லாத டப்பாக்களில் எடுத்துக்கோங்க. இந்த மேகமலை இயற்கையை நேசிப்பவர்கள், பறவைகள் பார்வையாளர்கள், புகைப்பட கலைஞர்கள் மற்றும் அமைதியான சூழலை விரும்புவோருக்கு ஒரு சிறந்த ஓய்விடமா அமைஞ்சிருக்கு. மேகங்களுக்குள் மறைந்த ஒரு ரத்தினம். மேகங்கள் மழையாகவும் மலைகள் வானத்தை தொட்டவாறு இருக்கும் மேகமலைக்கு கண்டிப்பா ஒரு விசிட் பண்ணுங்க. இந்த வீடியோ தகவல்கள் உங்களோட அடுத்த மேகமலை பயணத்துக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பயண வீடியோவில் பார்க்கலாம்.